ஓம் சக்தி முத்தாரம்மன் துணை. அதாவது தீராத நோயும் தீரும், பாவங்கள் குறையும், நேரடியாக சொர்க்க வாசலுக்கே போகலாம் அப்படின்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, இதில் என்னடா நடக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. வாங்க உள்ளே போகலாம். தள்ளி விடாமல் கேளுங்க. அதாவது துளசி மாடம் அப்படிங்கிறது பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் அப்புறம் கிருஷ்ணரும் அதில் வாசம் புரிகிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். எல்லா தெய்வ கடாட்சமும் அது நிறைஞ்சது தான் துளசி மாடம். துளசி மாடம் ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடி மின்னல் கூட தாக்காதான். துளசி மாடம் இருந்தால் அந்த வீட்டில் இடி மின்னல் தாக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் துளசி தீர்த்தம் குடிப்பதனால பாவங்கள் குறையும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியும், அதாவது குணமாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் இந்த துளசி தீர்த்தத்தை நம்ம கண்டினியூவாக குடிச்சிட்டு வரதுனால நேரடியாக சொர்க்க வாசலுக்கு